சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பண்ணாததை, ஜெயலலிதா அவங்க பண்ணாததை இவர் வந்து பண்ணியிருக்காரு. பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரட்டை கட்சி தான் நாங்கள் பாரம்பரியமாக. ஆனால் நாங்கள் மாறினது என்னென்னா எங்கள் தலைவர் வந்திருக்காரு, அவர் எங்களுக்கு மக்களுக்கு செய்வாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நினச்சே பார்க்கல. ஆனால் ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாரும் இதுக்கு அப்படி அப்படின்னு சரி இதுக்கு போட்டு விட்டோம். மிகப்பெரிய வெற்றி எங்கே இருந்தார்? மிகப்பெரிய எங்கள் வெற்றி வந்தார். என்ன மாதிரியான வெற்றி நீங்கள் பார்க்குறீங்க? தொங்கு சட்டமன்றம் இப்போ அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கின்னு இருக்கணும், கேட்கணும். அவர் 108 சீட்டுக்கு வாங்கினதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக வின் பண்ணி ஃபுல்லாகவே அவர் மட்டுமே இருந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ கிடச்சிருக்க சப்போர்ட் வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும் எல்லாருக்குமே. தேர்தலில் ஜெயிக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரசாங்கம் கொடுக்கறதும் மக்களுக்கு நம்ம சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுறதும் நமக்கு எதுக்காக வாக்களித்தாங்களோ அதுபடி நிற்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். சினிமா மோகத்தில் போட்டது தான் இது வந்தது தான் அந்த வெற்றி. அரசியல் ரீதியாக பார்க்க போனீங்கன்னா அந்த வெற்றி செல்லுபடி ஆகாது. அரசியலை பற்றி அவங்களுக்கு இந்த அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. இது பல வருஷ காலங்கள் அரசியல் அனுபவப்பட்டு வந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிறவங்கள பகைச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, எதிர்கட்சி டிஎம்கேவாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில இடத்துல எக்ஸ் சிஎம்ஏ வந்து தோற்றுருக்காரு, சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. மூணாவது விஷயம், பிஜேபியோடைய பேக்ட்ராப்பு அண்ணாமலையை தூக்குறது பெரிய தப்பான விஷயம். நல்ல ஒரு வேலை இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிற அண்ணாமலை மாதிரியான ஆட்களை தூக்குறது பெரிய தப்பு. அதோட பின்னடைவு தான் இன்றைக்கி 27 சீட்டில் ஒரு சீட்டை வச்சுட்டு பிஜேபி உட்காந்துருக்கு. சிஎம் தோக்குறாருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? யாரும் எதிர்பார்க்காத நடந்தது நேற்று. ஏன்னா அவங்களே எதிர்பார்க்கல, யார் விஜய் கட்சியே எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்கட்சியாக வருவோம், இல்லை ஒரு 30 இடம் 40 இடம் 50 இடம் அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி தானே இது, நாங்கள் எதிர்பார்க்காத வெற்றி ஒன்றும் கிடையாது இது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ ரெண்டும் கட்சியும் வேணான்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. திடீர்னு நடந்த சம்பவம் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் இது திடீர்னு ஏற்பட்ட மாற்றம். அதிமுக வேணாம் திமுக வேணான்னு போட்டு புதுசாக கொண்டு வராங்கன்னா பெரிய விஷயந்தான். மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு தெரியுது. இப்போ எங்கள் தேர்தல் நாங்கள் என்னென்னா இதுக்கப்புறம் எப்படி செயல்பட போகிறோன்றதை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை நாங்கள் சிறப்பாகவே செயல்படுவோம். நல்லா பாதுகாப்பு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை தான். நல்லா சின்னஞ்சிறுசுகள்லாம் வந்து ஓட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதனால வந்து விஜய் ரசிகர்கள் ஓட்டல் மட்டும்தான் தவிர வேறு எதுவும் கிடையாது. பெரிய மிராக்கல் தான் அது. மிராக்கல்ன்றதை விட அவர் அந்த 33 இயர்ஸாக அவர் இந்த சினிமாவில் வின் பண்ண லவ் தான் அவரை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அவரோட கூட்டம் இன்னும் அரசியல் அமைப்பு பண்ணாமல் இருக்குது. அது ரசிகர் கூட்டமாகவே இருந்தது அப்படின்னா அது இன்னும் அவருக்கு வந்து பிரச்சனையில் தான் முடியும். அதை வந்து அவர் அரசமைப்புக்குள்ளே கொண்டு வரணும் அந்த கூட்டத்தை. இதெல்லாம் வந்து சேலஞ்சாக இருக்குது. இதெல்லாம் அவர் சரியாக செஞ்சார்னா இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது சில தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்கலாம். தில்லுமுள்ளு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நிறைய இருக்கலாம், நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பல வருஷமாக பலதை பார்த்து தான் இருக்கிறோம்லாம். கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, அவங்க தில்லுமுள்ளு பண்ணியிருக்க எப்படி முடியும்? அவங்க தில்லுமுள்ளு பண்ண வாய்ப்புகள் இல்லை. உள்ளுக்குள்ளே எண்ணிக்கையில் ஏதாவது மாற்றங்கள் இது பண்ணிருக்கலாம். அது ஒரு சந்தேகத்துக்குரியது தான் எல்லாருக்குமே. வந்து டிஎம்கேவோடைய செய்கைகள் எதுவுமே சரி கிடையாது. ஹிந்து தர்மத்தை எதிர்த்தாங்க, கோவிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் டிஆர் பாலு வந்து நான் எத்தனை கோயில் இடிச்சிருக்கேன்னு பெருமையாக பேசுகிறாரு. இதெல்லாம் பெருமையாக பேச வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு சில மதத்தில் இருக்கிறவங்களுடைய மனசை புண்படுத்துகிற விஷயம். அதனால் கிடைச்ச ரிசல்ட்டு தான் இது. கூட்டணிங்கிறது தனியாக தான் இவங்க எடுப்பாங்க. ஏன்னா பிஜேபி கூட ஏடிஎம்கே இருக்கிறதுனால பிஜேபி கொள்கை எதிரி பாசிச எதிரின்னு பேசிட்டாப்ல. அப்படி போனால் அவங்க வருவாங்களா? பிஜேபி ஒரு இடம் கூட வரலை, பேச தேவையில்லை, அவங்க வரலை. இருந்தாலும் கூட்டணி தானே. இப்போ எடப்பாடி வந்து தனியாக நின்று இருந்தாருன்னா அவர் எடுக்கலாம் முடிவு. இப்போ அவங்கள இல்லாமல் முடிவு எடுக்க முடியாது. எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, பேச முடியாது. இப்போ இந்த பக்கத்துலேருந்து தான் எடுக்கணும். எடுத்தால் பாமக இல்லை காங்கிரஸ். ஏற்கனவே காங்கிரஸ் எனக்கு டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் நமக்கு தான் சப்போர்ட் விட்டா போயிட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எப்படா இங்கேருந்து நல்வா போகுது நினைக்கிறாங்க.
அதுதான் மெயினோட அவங்களை கருப்பாங்க. 2 பேர் மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதையே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவரை குறை சொல்கிறது, அவங்க குறை சொல்கிறது. அப்போ புது தலைமை வரணும். அப்போ புது தலைமை எங்கள் தலைவர் வராரு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். சீமாலாம் தெரியலையே, எல்லாரும் சினிமாவில் தான் இருக்காங்க, இவரை மட்டும் எப்படி தெரியல, பிடிக்குது அவ்வளோதான். ஏதோ விஜய் ஆமாம், பிடிச்சிருக்கு. சினிமாவில் பேர் போட்டாச்சு, செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. மாற்றம் வரணும். அடுத்தடுத்து அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே தானே இருக்காங்க, சரி வெளியால் மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஜனங்கள்லாம். ஆனால் இது தாவேகாக்கு விழுந்த வாக்கா நான் நினைக்கல. எப்படின்னா வந்து 2 திராவிட கட்சிகள் வேண்டான்னு மக்கள் முடிவில் இருந்தாங்க. திரு அண்ணாமலை மாதிரியான வந்து ஏபிள் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வந்துட்டே இருந்தாங்க. இந்த தலைவர்கள் வேண்டாம், நமக்கு புது மாற்று சிந்தனை வேணும்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் வந்து என்னென்னா, திரு அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் வந்து வெளியேறின காரணத்தினால அந்த இடத்துல இருந்த ஒரு வேக்கமில் வந்து வந்த தலைவர் தான் திரு ஜோசப் விஜய். ஒரு படத்தில் சொன்னார், முடிஞ்சா வா பார்க்கலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காரு. வந்தார், வந்த இடத்துல அமோகமாக வெற்றி அடைஞ்சார். எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் அதிர்ச்சி என்னென்னா, ஆளுங்கட்சியே சுத்தமாக காலி பண்ணிட்டாங்கல்ல. எல்லாம் எதிர்பார்த்தது மறுபடியும் இவங்க தான் வருவாங்க, திமுக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொன்னாங்க. ஏடிஎம்கே வந்து இது பிஜேபி கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் செல்லாது, எப்போதுமே வாய்ப்பு இல்லை. அதனால் திமுக தான் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தது. அப்புறம் சீமான் கொஞ்சமாவது வருவாப்புல, அவர் போட்ட திட்டங்கள், அவர் செஞ்சதெல்லாம் சொன்னதெல்லாம் நல்ல வந்துருவார் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் சீமானையே 4ஆவது இடத்துட்டாங்க, அதை டெபாசிட் பண்ணிட்டாரு. சீமான் விஜயகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்துக்கு முன்னாடியும் நடிகர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறமும் நடிகர்கள் வந்தாங்க. அந்த நடிகர்களோட ஓட் ஃபேக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ எப்படின்னா, இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார்டமில் வந்து ஒரு நடிகர் வரலை. கடைசியாக வந்தது எம்ஜிஆர். ஒரு வாட்டி என் பேச்சை கேளுங்க, அடுத்து நீங்கள் எது சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நான் ரெடின்ட்டாரு. இப்போ மக்கள் தீர்ப்பு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இது எப்படி வழிநடத்துவாங்க, என்ன மாதிரி கொண்டு போவாங்க, இவங்க சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவாங்களா? இல்லை, முதல்ல இவங்க தாவேகா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் தானே அடுத்த 5 வருஷத்தை பற்றி பேச முடியும். 6 சிலிண்டர் கொடுப்பேன், எதை வச்சு கொடுப்பா 6 சிலிண்டர்? அப்போ மத்திய அரசோட கை கோத்திருக்கிறியா? அதுதான் என் கேள்வி. மத்திய அரசு உங்களை வந்து வழி நடத்துதா? இதுதான் கேள்வி. 11 லட்சம் கோடி வந்து கடன் மட்டுமே இருக்குது. அதை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க? மக்கள் மேலே வந்து பாரம் இல்லாமல், அந்த சுமை இல்லாமல் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க? ப்ளஸ் வந்து அவங்க சொன்ன அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா? யார் விட்டு பணத்தை கொடுக்குற, மக்கள் வரி பணத்தில் கொடுத்தன்னு இவ்வளோ கேள்வி கேட்டாங்க டிஎம்கேவை. அதே மக்கள் இப்போ இவனை கேட்க வருவாங்கள்ல, கேட்பாங்கள்ல, நீ எப்படி 5000 கொடுப்பேன்னு கேட்பாங்கள்ல. அப்போ இந்த மூஞ்சி எங்கே போய் வைப்பாங்க? அதே கேட்ட மக்கள் அந்த மூஞ்சிக்கு எங்கே வச்சுப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் மக்கள் வரி பணத்தில் ஒரு நயா பைசா கூட எடுக்க மாட்டேன்ற, மது விலக்க கொண்டு வருவேன்ற. அப்போ உனக்கு எங்கேருந்து பணம் வருப்பா? இவரால் செய்ய முடியுமா முடியாதான்றது இனிமே தான் பார்க்கணும். அதனால் 2 வருஷத்தில் இவர் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் இவங்களுக்கும் ஒன்றும் பெரும்பான்மையான நம்பர்ஸ் கொடுக்கல. 108 தான் இருக்குது. இன்னும் 10க்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. காங்கிரஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பாமகவும் வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி விசிகா வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 108 இடத்துல இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு இன்னும் 10 சீட்டு குறையுது. திருச்சியில் வேறு அவர் ரிசைன் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு சீட்டு குறையுது. 11 சீட்டு எடுத்தாகணும். எடுத்த பிறகு தான் அதோட. ஏன்னா இப்போ 10 பேர் வராங்கல்ல, 12 பேர் வராங்கல்ல, அவங்க ஏதாவது ஒரு பேரம் பேசி தான் வருவாங்க உள்ள. எனக்கு இதை கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பொருட்டு தான் அவங்க அமைச்சரவை அமைக்க முடியும். அவங்க தனிப்பட்ட முறையில் அமைக்க முடியாது அமைச்சரவையெல்லாம். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திமுக இல்லை அதிமுகவோட அங்கம் வகிக்கிற கட்சிகளில் தான் எடுக்க முடியும். அதுதான் அவருக்கு ஒரே இது. இல்லாட்டி ரீஎலெக்ஷன்ஸ் போகணும். ரீஎலெக்ஷன்ஸ் போகிற அளவுக்கு அவர் போக மாட்டாருன்னு நம்புகிறோம். ஓவர் கம் பண்ணணுன்னா வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா தான் வர முடியும். தளபதி சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் போடுற முதல் கையெழுத்து, முதல் சட்டம் என்னவா இருக்கும்? சட்டம் ஒழுங்கு தான். அவர் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வரது லேடிஸ்க்காக எதனா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷியோராக லேடிஸ் சேஃப்டிக்காக பண்ணுறதா தான் இருக்கும். எது கண்டிப்பாக அதை தான் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எவ்வளோ பட்ஜெட்டு போடணும், ஏற்கனவே போட்ட பட்ஜெட்லாம் இருக்குது. அந்த பட்ஜெட்டு கணக்கு தெரியாது, இன்னமும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன வருமானம், எவ்வளோ கடன், எவ்வளோ வட்டி கொடுக்கணும்னு தெரியுமா? என்றைக்காவது ஒருத்தவங்களாவது பேசியிருக்காங்களா? மேடையில், பொது மேடையில் யாருமே பேசுனதில்லை.
இது ஒரு கேள்விக்குறி தான். எப்படியும் ஆட்சி அமைச்சு இவங்க எதை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க, இந்த மக்கள் என்ன பாடுபட போகிறாங்கங்கிறது கஷ்டம்தான், பெரிய விஷயம்தான். சிட்டிஸை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ரூரல் ஏரியாஸை கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரூரல் ஏரியாஸ்லாம் நிறைய பஸ்ஸே போகாத நிறைய வில்லேஜஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாரு. ஸ்டடீஸில் கொஞ்சம் பசங்களுக்கு இன்வால்வ் ஆகிற மாதிரி நல்லா எதனா பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கஞ்சா முக்கியமாக அது பண்ணாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு இனிப்பு பண்டம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை எடுத்து இப்படி சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது, அடுத்தது இதே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை டேஸ்ட்டு கூட பண்ணலை யாரும். நான் எப்படி என்கிட்ட இந்த கருத்துக்கு நான் பதில் எப்படி அளிக்க முடியும்? உங்கள் விஜய் நான் வர